வெல்கம் பேக் டு Thisfairytalelife. ஸோ இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்த மேக்கப் லுக் வந்து நான் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மேக்கப்பில் என்ன ஒரு சுவாரஸ்யம் அப்படின்னா, நான் எந்த ஃபவுண்டேஷன் எந்த கன்சீலர் நான் யூஸ் பண்ணல வந்து நான் எப்படி அச்சீவ் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? ஸோ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் பெரிய ஹாய். என்னோட பேர் வந்து தீபிதா. நம்ம சேனல் நிறைய மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ், யூடியூ செல்ஃப் வீடியோஸ், ஸ்கின் கேர் ரிலேட்டட் டிப்ஸ், ஹால் வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் நம்ம சேனல் க்ரோ ஆகிறதுக்கு எனக்கு ரொம்ப தேவை. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போடுற எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வெளில போகிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஒரு சட்டிலான மேக்கப் லுக் தான் பார்க்க போகிறோம். அப்படின்றதுனால நான் எந்த ஃபவுண்டேஷன், கன்சீலர் எதுவுமே நான் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, என் ஃபேஸை வந்து நான் கொஞ்சம் ப்ரெப் பண்ணி வச்சுருக்கேன். லைக் நான் முன்னாடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், என்னை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸ்கின் கேர் ரொட்டீன் நான் வந்து பண்ணியிருக்கேன். ஸோ அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, என் ஃபேஸ்க்கு ஜஸ்ட் ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ஜெல் மாதிரி நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். நான் அதுக்கு இங்கே என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா, 95 நேச்சுரலி ஆலோவேரா ஜெல் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும். இது போட்டிங்கனாவே நீங்கள் வந்துட்டு ஃபவுண்டேஷன் ஆகட்டும், கன்சீலர் ஆகட்டும், வெளில போகும்போது நீங்கள் அது போகணுன்னு அவசியம் இல்லைல்ல. ஸோ சட்டிலான மேக்கப்புக்கு இந்த ஒரு ஜெல்லே வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுன்றதுனால இந்த ஜெல் நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுவுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப நிறையா நான் யூஸ் பண்ணிக்க போகிறது இல்லை. டாட் தான் எடுத்துகிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். இதுவே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல க்ளோ மாதிரி கொடுக்கும். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா தான். ஸோ இதுவே உங்களுக்கு வந்து ஒரு பேஸாக, நல்ல பேஸாக வந்து ஆக்ட் பண்ணும். அடுத்து நான் வந்து என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ஐப்ரோஸ் தான் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஐப்ரோஸ்க்கு வந்து LA கலர்ஸோட ப்ரோவி ப்ரோ பென்சில் தான். ஸோ இதுதான் வந்து காலங்காலமாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக இருக்கும் இது. அண்ட் இது ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த லுக்குக்கு நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னா, ஏன்னா நான் ஃபவுண்டேஷன் எதுவுமே போடலை அப்படின்றதுனால நான் வந்து ஐ ஷேடோ மட்டும் கொஞ்சம் ரொம்ப வந்து எலகெண்ட்டாக காட்டலாம் அப்படின்னு வந்து ஆசைப்பட்றேன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பேஸ் செட் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால நம்ம வந்து கன்சீலர்னால நம்ம ஐ மேலே வந்து கன்சீலரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து Swiss Beautyயோட லிக்விட் கன்சீலர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் என்னோட ஐஸை வந்து நான் வந்து செட் பண்ணிக்கிறதுக்கு, ஸோ அது ஒரு பேஸாக வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ ரொம்ப மைல்டாக வந்து நான் எடுத்துக்க போகிறேன். ரொம்ப பூசி முழுகலை. ஜஸ்ட் அந்த ஐ ஷேடோ கொஞ்சம் எலகெண்ட்டாக காட்டணும் அப்படின்றதுனால நான் வந்து இது ரொம்ப லைட்டாக போட்டுக்கிறேன். அடுத்து வந்து ப்ரஷ் வச்சு நம்ம வந்து இதை செட் பண்ணிக்கலாம். கன்சீலர் உங்களோட ஷேட் நீங்கள் யூஸ் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ எப்போவுமே வந்து நீங்கள் எல்லாமே வந்து உங்கள் ஷேடில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறதை விட ஃபர்ஸ்ட் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து மால்ஸ்லேயோ இல்லை அந்த மாதிரி ஷோரூம்ஸில் வந்து நீங்கள் போய் வாங்குங்க. வாங்கிட்டு உங்களுக்கு எந்த ஷேட் வந்து உங்களுக்கு வந்து சூட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் ஆன்லைனில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் போட்டு பார்த்துட்டு இது பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கே தெரியும் அது வந்து எந்த ஷேட் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஒரு ஐஸ்க்கு வந்து ஒரு பேஸ் மாதிரி நம்ம வந்து செட் பண்ணிக்க போகிறோம். என்னோடய ட்ரெஸ்க்கு வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா, ஆல்ரெடி வந்து பிளாக் இருக்குன்றதுனால இந்த நியான் க்ரீனுக்கு வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி என்கிட்ட ஐ ஷேடோ இல்லை. பட் கிட்டத்தட்ட நான் சிமிலர் க்ரீன் அண்ட் பிளாக் வச்சு ஒரு ஸ்மோக்கி லுக் மாதிரி நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியலி நான் வந்து என்ன பண்ணிக்க போகிறேன்னா, பிளாக் வந்து ஐலிடில் நான் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். அடுத்து நான் வந்து கொஞ்சம் எல்லோ கலரில் போகலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ நியான் க்ரீன் அப்படின்றதுனால இது வந்து எக்ஸாக்ட் கலர் வந்து என்கிட்ட கிடையாதுன்றதுனால நான் கொஞ்சம் எல்லோவிஷ் க்ரீன் மாதிரி நான் வந்து ட்ரை பண்ணுறேன்.
ஸோ நான் செவரல் டைம்ஸ் இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணியதுக்கப்புறம் எனக்கு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் கலர் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஐ திங்க் இந்த லுக்குக்கு வந்து இது கொஞ்சம் எலகெண்ட்டாக இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, இந்த வெட் அண்ட் வைல்ட் ஐஷேடோ பேலட்டில் இருந்துட்டு பிளாக் ஐஷேடோ எடுத்துகிட்டு லைட்டாக ஒரு ஸ்மோக்கி லுக் வந்து நான் கொடுக்க போகிறேன். அடுத்து நான் வந்து என்ன பண்ணிக்க போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு லிக்விட் ஐ ஷேடோ எடுத்து நான் அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்க போகிறேன் ஜென்டிலாக. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, ஒரு கிளிட்டர் ஷேட் கொடுக்கறதுக்காக. ஸோ ஐ லுக் வந்து நான் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து லேஷஸை வந்து கர்ல் பண்ணிக்கலாம். நம்ம ஃபேவரட் ஸ்டெப் ஐலைனர் வச்சுக்கலாம். மஸ்காரா அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஸ்டெப் வந்து எல்லாருக்குமே ஃபேவரட்டான ஸ்டெப். ஸோ நான் இங்கே வந்து மேப்லின் த ஹைப்பர் கர்ல் வாட்டர் ப்ரூஃப் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். அடுத்து வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட், ஒரு நம்ம ஸ்கின்க்கு ஒரு க்ளோ, ஒரு ஆட் ஆன் க்யூட்னஸ் வந்து கொடுக்குறது எது அப்படின்னா ப்ளஷ் தான். ஸோ ப்ளஷ்க்கு நான் இங்கே வந்து ஸ்டார் குக்கியோட ப்ளஷ் யூஸ் பண்ணி பிக்மெண்டடாக இருக்குன்றதுனால நம்ம இதை கொஞ்சம் டேப் ஆஃப் பண்ணிக்கலாம், ஸ்மைல் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நம்ம லிப்ஸ்க்கு தான் போக போகிறோம். ஸோ லிப்ஸ்க்கு நான் இங்கே என்ன எடுத்துருக்கேன்னா, ஸ்விஸ்பியூட்டியோட போல்ட் மேட் லிப் லைனர் தான். ஸோ நான் ஒரு பிங்க் ஷேட் மாதிரி எடுத்திருக்கேன். அடுத்து நான் வந்து லாக்மே அப்சல்யூட் மேட் மெல்ட் லிக்விட் லிப் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இதே வந்துட்டு நம்ம வந்துட்டு மறுபடியும் கொஞ்சம் ப்ளஷ்ஷாக ஆட் பண்ணிக்கலாம். கைண்ட் ஆஃப் ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு நம்ம ஃபேஸில். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எங்கேயாச்சும் ரொம்ப ஒகேஷ்னலாக நீங்கள் வந்து இந்த லுக் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். அண்ட் வெறும் ஐ ஷேடோ மட்டும் தான் நம்ம போட்டிருக்கோம், ப்ளஸ் கொஞ்சம் ப்ளஷ் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்மளோட எந்த காஸ்ட்யூம் போட்டாலும் சூப்பராக எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பிக் இயரிங்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு க்ளோஸ் நெக்குக்கு நீங்கள் வந்து செயின் போட முடியாது அப்படின்னாலும் உங்கள் இயரிங்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக குண்டாக இருந்துச்சு அப்படின்னா பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீ ஹேர் விட்டுக்கலாம். அண்ட் ஃப்ரீ ஹேர் விட பிடிக்கல, இல்லை அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பிளாட் கூட போட்டுக்கலாம். அண்ட் இல்லைனா நீங்கள் வந்து ஜஸ்ட் 2 சைடும் எடுத்து பின் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த அவுட்ஃபிட் வந்து நான் மீஷோ ஆப்லேருந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு ஷால் அண்ட் இந்த மாதிரி ஒரு ஃபுல் ஃப்ளோர் லென்த் குர்த்தா மாதிரி வரும். அண்ட் பேண்ட் வராது. பொதுவாகவே வந்து டாலாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், லெகின்ஸ் போட்டுக்கலாம். லெகின்ஸோட நீங்கள் அதாவது பிளாக் லெகின்ஸோடு நீங்கள் வந்து பேர் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அப்படியே விட்டுறலாம். கண்டிப்பாக இது வந்து பேண்ட்லாம் போட்டால் பேண்ட் இருக்கானே தெரியாது, அதனால தான் நான் போடுறதே இல்லை. ஸோ இந்த அவுட்ஃபிட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து காட்டுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நாங்கள் எல்லாருமே சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அண்ட் தென் டேக் கேர், பாய். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட வைக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.